இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பரிபூர்ணத்தினால் நம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் 1:14 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அவருடைய பரிபூர்ணத்தினால் நம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இன்றைய நாளில் கிருபையின் மேல் கிருபை என்பதற்கு எந்த பாவத்தையும் செய்யலாம் என்பதுன்னு அர்த்தம் அல்ல. கிருபை உங்களை மன்னிக்கும் என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். இன்றைக்கி நம்ம தவறு செஞ்சிட்டோம், தவறை செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே முன் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சோம், நான் ஏன் இதை விடணும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், என்னால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்க எத்தனையோ பேர். ஆமாங்க, நான் தாங்க பண்ணுறேன், என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி எடுத்து கேள்வி கேட்பாங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ பாவம் செஞ்சிட்ருக்க, நீ மனம் திருந்தி வரணும்னு நினைக்கிற, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், மேலும் இது போல பாவங்களை செய்யாத, நீ பாவம் செய்து விட்டாய் என்று கூறுகின்றாய். ஆமாம் ஆண்டவரே, நான் பாவத்தினால் தள்ளப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றக்கூடிய வல்லமை கொடுங்க இயேசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு ஜெபிக்க போகிறோம். கிருபையின் மேல் கிருபை பெறுவீர்கள். இயேசுவின் சாயலுக்கு கிருபை உங்களை மறுரூபமாக்கும். இயேசுவின் பெரிதாக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறக்கூடிய நாள். ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போகும்போது ஆண்டவருக்குள்ளே நன்றி சொல்லணும். ஆண்டவர் என் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா, எந்தவித நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை கொடுன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்றைக்கி ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா மனுஷருக்குன்னு சொல்லி நம்ம முன் கேட்குறோமா? சாரிங்க, என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டோம்ல. ஒரு பிடிவாத குணம் இருக்குல்ல நமக்குள்ள. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கக்கூடிய வல்லவராக இருக்கின்றார். ஒருபோது நம்ம விட்டு விலக மாட்டார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். என் சமூகம் உனக்கு முன்பாகம் செல்லும் என்று சொல்லியிருக்கின்றார். இயேசுவே, எங்களுக்காக நீர் செய்த தியாகத்துக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் செய்தீரே, ஆணியால் அவர் கையில் அடிக்கும்போது இப்படி இருந்திருக்கோம்ல, சின்னதாக ஒரு குண்டூசி குத்தினாலும் நமக்கு வலிக்கும். ஆனால் சாட்டை அடி, முள்கிரிடம், கையில் ஆணி, ஈட்டியால் குத்திருப்பாங்க விழாவில். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம், அது கொடுமையான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இதெல்லாம் யாருக்காக? இல்லை நமக்காக. பிள்ளைகளே, ஒருபோது நீங்கள் கலங்காதீங்க, நான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மளை அபிஷேக போகின்றார். நம்மளுடைய அவருடைய அபிஷேகம் பெறுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். இன்றைய நாளில் நம்முடைய உறவுகள் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறோம். வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கள் மாற்ற மாட்டீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம கேட்டுட்ருக்கோம்ல. நிச்சயம் மாறுங்க. எப்போவுமே இப்படியே இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது. மாற்றங்கள் வரணும் அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். சந்தோஷமாக இருங்க, பிறருக்கு கொடுத்து உதவுங்க, பிறரோட முகத்தில் மகிழ்ச்சியை காணுங்க, கோவத்தை உண்டாக்காதீங்க, மனசு கஷ்டப்பட வைக்காதீங்க. இன்றைய நாள் நம்மளுடைய உறவுகளில் ஒரு சில பேருக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனால் ஒரு சில பேருக்கு இன்னும் கிடைக்கல. பிரதர், நான் ஜெபத்தில் வச்சுருக்கேன், எப்போ கிடைக்கும்னு தெரியல. நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நீங்களும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டுருக்கீங்க அன்பான உறவுகள். இன்றைய நாளில் பிறந்தநாள் கொண்டாடும் தேவநாத் வேலூர்லேருந்து சொல்கிறேன், இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார் நேற்று தினம் ஜெபத்தில். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதர் தேவநாத். கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமையாக நடக்க போகுது, பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன விஷயங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாய் கொடுக்க போகின்றார். இயேசுவின் பரிபூர்ணத்தினாலே நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறுவீர்கள். கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் குழந்தைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கவலைப்படாதீங்க. மீண்டும் ஒரு முறை தினம் ஒரு ஜெபங்களின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேவநாத். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாக பிரதர், என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிடாதான்னு சொல்லி ஒரு கனவோடு இருக்கேன். கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் நான் நம்புகிறேன். சாட்சி உள்ள பிள்ளைகளாக நான் இருப்போம் நான் நம்புகிறேன். எங்கள் பாவத்திலேருந்து ஒரு விடுதலான வாழ்க்கை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க தயாராக இருக்கின்றார்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மேலும் பாவங்களை செய்யக்கூடாது, தவறான விஷயங்கள் நோக்கி ஓடக்கூடாது. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக
பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பரிபூர்ணமாக பரிசுத்தினாலும் வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் நிரம்பி வழிகின்றவராய் நீர் இருக்கின்றபடியினாலும் சோத்தரிக்கின்றனப்பா. இன்று என் பாவங்கள், அடிமைத்தனத்துடன் எங்களுக்குள் பிணைப்புகள், உம்மிடமிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் ராஜா. உம்மோடு மட்டுமே பரிசுத்தவராகிய உம்மோடு மட்டுமே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்க விரும்புகின்றோம் ஆண்டவரே. மன்னிக்கப்படுவதற்கும் மட்டுமல்ல, உம்முடைய சாயலுக்கு மறுரூபமாக்கும் உம்முடைய கிருபையினால் எங்கள் நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் தேடவில்லை, எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் உமக்குள் இருப்பதால் இன்னும் அதிகமாய் உம்மை தேடுகின்றேன் ராஜா. தயவு செய்து வந்து எங்களுக்குள் வாசம் பண்ணுங்கப்பா. உம்முடைய பரிபூர்ணம் எங்களில் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய கிருபை எங்கள் வாழ்வில் விளங்குவதாக ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. இயேசுவின் பரிபூர்ணத்தினாலே நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் மேல் ஆசீர்வாதத்தை மழையை பொழிவீராக ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுநோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தேவநாத் அவருடைய உடல் நலத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர் குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு உறவுகள் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான உடலை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருக்காக ஜெபத்தில் வச்சு அவங்க தேவையை நிச்சயமாய் நீ நிறைவேற்ற போவதுக்காக நன்றி ஆண்டவரே. யாருக்கும் எந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்கப்பா. சந்தோஷமான நாளாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கடந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.